சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார், ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் இஷ்யூ இந்த முறை சால்வ் ஆகிடுமா? ஜனநாயகன் படம் எனக்கு கிடைச்ச தகவல் படி நாளைக்கு 99.99% அந்த படம் நாளைக்கு சென்று ரிவைசிங் கமிட்டி பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் கட்ஸு மற்ற விவரங்கள் கொடுத்தாங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸில் அதை சரி பண்ணி ப்ரொடியூசர் சைடு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 டேஸ் கூட சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிடும். கண்டிப்பாக படம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மே 2வது வாரம் உறுதியாக படம் ரிலீஸ் ஆகிடும். சார், இந்த முறை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு மீண்டும் ஏதாச்சும் சிக்கல் வருமா? எந்த விதமான சிக்கலும் வராது, படம் கிளியர் ரிலீஸ். சார், இந்த தமிழ் சினிமா இந்த 2026 இந்த முதல் 3 மாதங்கள் கிட்டத்தட்ட எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 45 படம் வந்திருக்கு. நான் சொல்கிறது ரீரிலீஸ் படமும் சேர்த்து. ரீரிலீஸ் படங்களை பொறுத்த வரைக்கும் மங்காத்தா ஒன்று தான் பெஸ்ட்டு வசூல். எந்த படமும் 3 பேர் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த புது படம் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் டிடிடி ஜீவா படம் எக்ஸ்ட்ராடனரி வசூல். வித் லவ் நல்லா இருந்துச்சு. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரை ஹீரோவாக நடித்த படம். துபாய்க்கார ஒருத்தரும் நம்ம ரஜினி சார் டாக்டரும் சேர்ந்து எடுத்த படம். அது ஒரு நல்ல வசூல். தாய் கிழக்கு எக்ஸ்ட்ராடனரியாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அளவில் 20 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த படம் 20 கோடி ரூபாய் தாண்டி ஷேர் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு ஃபேமிலி வந்த படம் அந்த படமாக தான் இருக்கும். சார், இந்த வரப்போகின்ற சம்மர் விடுமுறை நாட்களில் தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய படங்கள் வருது முருகன். இப்போ துரேந்தர் 2 வருது, யூத் வருது, அந்த அந்த ஜிவி பிரகாஷோட படம் ஒன்று வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு லெஜெண்ட் சரவணன் நடித்த படம், அந்த லீடர்ன்ற ஒரு படம் ஒன்று வருது. காளிதாஸ் வருது, அந்த தனுஷ் படம் வருது. மே மாதம் அநேகமாக என்னுடைய கணக்கு சரியாக இருக்குன்னா மே 15 அன்னைக்கு கருப்பு படம் உறுதியாக வருது. அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. டிமாண்டிங் காலனி 3 வருது. வரிசையாக படங்கள் இருக்குது. சார், கருப்பும் ஜனநாயகனும் போட்டி போடுமா சார் அப்போ ஒரே நாள்? எனக்கு அந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு ஏசியம் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கேப்பில் 2 படமும் வரும். இல்லை, கருப்பு என்ன தான் சார் பிரச்சனை? ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போடுறாங்க? அவங்க ஒரே ரீசன் முதல்ல இந்த ஓடிடி வியாபாரத்துக்காக வெயிட் பண்ணாங்க. ஓடிடிக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் அந்த ஃபண்டிங் ட்ரான்ஸ்ஃபரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்காக அவர் வெயிட் பண்ணார். நியாயமான காரணம் உண்டு. ஓகே, தேங்க்யூ சார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.